ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். நேற்றுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்தோம். கொத்தமல்லி மாங்காய் சாதம். இது வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் முடியும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி தான் தெரியும், ஆனால் பண்ண ஆரம்பித்தா கடகடகடன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கு. வாங்க அம்மா என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தெல்லாம் சுட சுட வடித்த சாதம். சுட சுட சாதம்னு சொல்ல முடியாது, சாதம் வடித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுது. ஸோ நல்லா சூடு ஆறிடுது. இது பார்த்தீங்கன்னாக்க பூசணிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு சிம்பிளான வறுத்து அரைச்ச கூட்டு தான் நம்ம அதில் பண்ணியிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம கூட்டு வெரைட்டிஸ் நிறையவே போட்டிருப்போம் நம்ம சேனலில். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளாக ஒரு கூட்டு தான். பூசணிக்காய் தாராளமாக இருந்தது, அதனால் இன்றைக்கி இப்படி பண்ணிட்டோம். ஸோ பூசணிக்காயில் துவையல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், எவ்வளவோ கறி பண்ணலாம், எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பூசணிக்காய் கூட்டு தான். பூசணிக்காவையும் முருங்கைக்காவையும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துளி மஞ்சப்பொடி, ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்டுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. தக்காளி பிழிஞ்சு விட்டு ஓரளவு, ஏன்னா பூசணிக்காயே உங்களுக்கு தண்ணி வசுன்றதுனால வேகிறதுக்கு நிறைய தண்ணி விட வேணாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சப்பொடி உப்பை போட்டு நல்லா வேக வச்சுருங்கோ. நல்லா கால்வாசி முக்கால்வாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் கடாய் போட்டுன்ட்டு அதில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகாய், அதுக்கப்புறமா ஜீரகம், காரத்துக்கு மிளகு. நாங்கள் இன்றைக்கி மிளகு காரம் தான் வச்சுருக்கோம். நீங்கள் முழுக்க மிளகு காரம் வச்சுக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லை மிளகாய் காரம் வச்சுக்கிறனாலும் ஓகே. அதை நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2மே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இல்லை, அதனால் வெறுமை இதை மட்டும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்துருக்க பூசணிக்காயில் இந்த அரைச்ச விழுதை கொட்டிட்டு இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி பருப்பு நல்லா மைய வேக வச்சுட்டு இந்த கொதிச்சுருக்க பூசணிக்காயில் விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் கூட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் முண்டுன்னு 1 ஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு தாளித்து கொட்டிட்டா போதும். ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கும் போதே ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் போட வேண்டான்றது என்னோடய அபிப்பிராயம். அதை நீங்கள் போடுறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம், தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ கடுகு தாளித்து கொட்டிட்டு இறக்கிட வேண்டியது தான் பெருங்காயத்தை போட்டு. ஸோ சிம்பிளான ஒரு பூசணிக்காய் முருங்கைக்காய் கூட்டு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தொகையில் அரைச்சிருக்கு. வெங்காய தொகையில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். இதை நல்லா செவக்க வறுத்துருங்கோ. இன்றைக்கி நாங்கள் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் ஆற்றுல எத்தனை பர்சன்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு வெங்காயத்தொகையில் பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் சௌகரியம். நாங்கள் இன்றைக்கி 3 வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டு இறக்கி வச்சு நல்லா சூடு ஆறட்டும். வறுத்து வச்சுருக்க பருப்பு, இந்த வெங்காயம் 2ம் நல்லா சூடு ஆறினதும் முதல்ல பருப்பை போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒழித்து வச்சதுக்கப்புறமா எல்லாம் ஒழித்து வச்சதுக்கப்புறமா இந்த வெங்காய தொகையில் நல்லெண்ணெய், பெருங்காயம், உப்பு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு வெங்காய தொகையில். ஸோ இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் வெங்காய தொகையில் பண்ணிடலாம், டேஸ்ட்டு நல்லாவே உங்களுக்கு ஒத்து போகும், வித்தியாசமாகவும் இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வெங்காய தொகையில் இல்லை, தொகையில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றலாம் இந்த மாதிரி கூட்டுக்கு அப்பளம், வடகம், வத்தல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மோர் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி நம்ம மாத்தில் ஊறுகாய் காலியாகிடுது. ஊறுகாய் நேற்று போட்டதெல்லாம் நேற்றியோட காலியாகிடுது. ஸோ இப்போ மோர் ஜாத்துக்கு
வெங்காய தொகையில் தான் தொட்டுண்டு சாப்பிடணும். ஸோ இதுக்கப்புறம் ஊறுகாய் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான். இது வரைக்கும் இந்த மாதிரி பூசணிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட்டு பண்ணலைன்னா, முருங்கைக்காய் கூட்டு அண்ட் வெங்காய தொகையில் பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சிம்பிளான லன்ச் மெனுவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.